அனைவருக்கும் வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் பாடி மெஷர்மெண்ட்டு எப்படி வந்து எடுக்கிறதுன்ட்டு. ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷோல்டருக்கான பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டு சைடுமே வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்காமல் வரும். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம கை தூக்கணுன்னா ஒரு பெண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த போனோட வந்துட்டு டேர்ன் மடங்குற பகுதியில் இருந்து இந்த ஷோல்டர் அந்த கை மடங்குற பகுதி வரைக்கும் இது வரைக்கும் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஷோல்டர் வந்து இப்படி வந்து வச்சு நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்படி எடுக்கிறது மூலமாக நமக்கு பர்ஃபெக்டான நெக் ஷோல்டர் வந்து நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் நமக்கு வந்து கிடைக்கும். அது மூலமாக வந்து நமக்கு வந்து இந்த ஷோல்டர் இறங்குறதுக்கான நெக்கு வந்து அகல ஆகாமல் இருக்கிறதும் ப்ளஸ் வந்து ஷோல்டர் இறங்குறதுக்கான பிரச்சனையும் வந்து நம்ம சரி பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான், பேக்குக்கும் அதே மாதிரி தான். ரெண்டு சைடும் வேறு அளவுகள் வந்து வேறு வேறு மாதிரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு பேக்கில் இருக்கிற அளவும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அளவும் வேறு வேறு மாதிரி தாங்க இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமானா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். 1/2 இன்ச்சுனாச்சும் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கான இது. இந்த ஷோல்டர்லேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.